தேமுதிக எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியன், பாமக எம்எல்ஏ கலையரசன் ஆகிய இருவரும் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். தேமுதிகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களில் 8வது நபராக திருத்தணி அருண் சுப்பிரமணியன் வியாழக்கிழமை அன்று முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தார். அவரை தொடர்ந்து பாமக எம்எல்ஏக்கள் மூவரில் ஒருவரான அணைக்கட்டு கலையரசன் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தார். முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியதாக கலையரசன் தெரிவித்துள்ளார். மொத்தம் 29 எம்எல்ஏக்களை கொண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற தேமுதிகவில் தற்போது 8 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பாளர்களாக உள்ளனர். பண்டூட்டி ராமச்சந்திரன் ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் தற்போது விஜயகாந்த் உட்பட 20 எம்எல்ஏக்கள் தேமுதிகவில் உள்ளனர். அதிருப்தி எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்யாத வரையிலும், கட்சி அவர்களை நீக்காத வரையிலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வியாழக்கிழமையன்று அதிமுக தரப்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட அறிவிக்கப்பட்ட 40 வேட்பாளர்கள் தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 வேட்பாளர்கள் ஆசி பெற்றனர். முதல்வர் பூங்கொத்து கொடுத்து வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெயலலிதா வாழ்த்தி அனுப்பினார். கடந்த 24ஆம் தேதி தனது பிறந்த நாளின் போது 40 வேட்பாளர்கள் பட்டியலை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.